நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல நான் சில பேர்த்த பாடி போடி அவனே இவனே இல்ல அவளே இவளேன்னு பேசியிருந்தேன்னா அதுக்கு எல்லாரும் எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இல்ல நான் அப்படி பேசுறத கேட்கறதுக்கு யாராச்சும் பிடிக்கலனா இந்த வீடியோவை நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே அந்த வீட்ல இருந்து வெளியே போன ஒருத்தருக்காக ஒட்டுமொத்த வீடுமே பத்தி எரிஞ்சதுன்னா அது நேத்துக்கு எபிசோட்ல தான். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு நடந்த எபிசோட்ல பிரதீப் ஆண்டனியை இவர் உமன் சேஃப்டிக்கு பாதகமா இருக்காரு. இவர் இங்க இருக்கிறதுனால நிறைய பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அதனால இவர் இங்க இருக்கிறத நாங்க விரும்பலன்னு சொல்லி சில யோகியமானவங்க எல்லாம் உரிமை குரல் தூக்குனாங்க. இவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கமலுமே பிரதீப் சைரோட வாதத்தை கேட்காம நீங்க பேசின வரைக்கும் போது உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் அப்புறமா வந்து பேருக்கு ஓட்டிங் நடத்துறேன்னு சொல்லி பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்து கடைசி வரைக்கும் அவரோட வாதத்தை கேட்காம வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இந்த இடத்துல கமல் யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா, நான் இதுல தனிப்பட்ட முறையா என்னோட முடிவை எடுக்க முடியாதுன்னு சொல்லி டெமோக்ராட்டிக்கா ஒரு விஷயம் பண்ணி அது மூலியமா ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கேன். அதுல பெரும்பாலானவங்க இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லன்னு உணர்றாங்க. அதுவும் குறிப்பா நிறைய பெண்கள் உணர்றாங்க. அதனால நீங்க வெளியே போலான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகத்தை பத்தி முதல்ல இவருக்கு யாராவது நல்லா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டுட்டு இன்னொரு தரப்புல இருக்கிறவங்க அவங்களோட வாதத்தை சொல்லவே விடாம அவங்க உங்ககிட்ட சேஃபா இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. இது எப்படி டெமோக்ரஸி அப்படிங்கிறது எனக்கு புரியல. படிக்க தெரிஞ்சா படி. கமலை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் என்னன்னா, கமலே வந்து சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி பிரதீப் சொல்லியிருக்காரு. அது கமலுக்கு ஈகோ கிளாஸா ட்ரிகர் ஆயிருக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக கமல் மட்டுமே தனிப்பட்ட முறையில முடிவு எடுத்து பிரதீப்பை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காரு. அவர் கெட்ட வார்த்தை பேசுறாரு, மத்தவங்களை மதிக்காம பேசுறாரு, எல்லாரையும் ஒரு மாதிரி மிரட்டுறாரு. இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி நீங்க அவரை வெளியே அனுப்பி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனா பெண்களோட பாதுகாப்புக்கே கேள்விக்குறியா இருக்காருன்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்து அவர் வெளியே அனுப்புறீங்க. ஓகே, பரவாயில்ல. இப்ப அந்த விஷயத்துக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இப்ப கிடைச்சிட்டு தான் இருக்கு. சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், கமல் சம்பந்தமான எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல போய் பிரதீப்க்கு நடந்த அன்ஃபேரான எவிக்ஷனை பத்தி எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போட்டு கிளிச் எடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களுமே இந்த வாரத்துல வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சு அந்த புள்ளி கேங் அகைன்ஸ்டா பேசுனீங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அடுத்ததான் நேத்து வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, முதல் வேலையா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேப்டன் மாயா கிட்ட சொல்றாங்க. மாயாவும் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருந்த மாதிரி ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி ஸ்மால் பாஸ் வீட்ல போட்டுறாங்க. இந்த இடத்துல மாயா தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியம் என்னன்னா, அர்ச்சனாவையும் விசித்ராவையும் ஒட்டா அந்த வீட்ல மறுபடியும் போட்டது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் நம்மள வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்ததான் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. இதுக்கிடையில விசித்ரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ற வகையில பிரதீப் ஒரு அன்சேஃப் பிளேயர்னு சொல்ற அளவுக்கு அவன் இந்த வீட்ல நடந்துக்கவே கிடையாது. இவங்க எல்லாருமே மொத்தமா கும்பலா சேர்ந்து முடிவெடுத்து ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி அவனை பிளான் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. அதுவும் ஒரு பையனுக்கு கிடைக்க கூடாத ஒரு கெட்ட பேரோட அவனை வெளியே அனுப்பியிருக்காங்க. அது அவனோட லைஃப் லாங் அவன் கூடவே வரும்னு ஒரு அவேர்னஸ் கூட இல்லாம இவளுக்கு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்பவே வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து எவிக்ஷன் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. அதுல சொல்லப்பட்ட காரணங்களை பிக் பாஸ் வழக்கம் போல வெளியே சொல்லிடுறாரு. அதுல சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நேத்து நடந்த ரெட் கார்டு எவிக்ஷன் ஒரு குரூப் ஆக்டிவிட்டின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நேத்து வீடே பயங்கரமா பத்திக்கிச்சு. ஒன்ஸ் எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே மாயா நேரா போய் நேத்து நடந்தது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா, அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீங்க போய் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப கேவலமா நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி விசித்ரா கூட சண்டைக்கு போறாங்க. அதுல மாயாக்கு அகைன்ஸ்டா தினேஷும் வந்து அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. அப்பதான் அர்ச்சனா உள்ள வந்து உமன் கார்டு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நீங்க ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா சொல்லி அவரை வெளியே அனுப்பியிருக்கீங்க. நீங்க அதை ஃபேரா பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, சப்போஸ் நீங்க இதை பிளான் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அங்கிருந்து அவங்களோட சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. நேற்றுக்கு முழு நாளுமே விசித்ராவும் சரி அர்ச்சனாவும் சரி இந்த ஒட்டுமொத்த புள்ளி கேங்னு சொல்லப்படுற மாயா, பூர்ணிமா, ஐசு, நிக்சன் இவங்க எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. சும்மா கேளு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்ப விசித்ராக்கும் அர்ச்சனாக்கும் பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில அந்த ஸ்டார்டிங் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தினேஷ் வந்து ஒரு வார்த்தை கேட்பாரு, நீங்க எல்லாரும் உமன் சேஃப்டின்னு ஒரு விஷயம் பேசுறீங்க, இதே மாயாவும் பூர்ணிமாவும் நிக்சன் வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட இன்னர் எடுத்து இதை வேணா மாஸ்கா போட்டுக்கிறியான்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சுப்பாங்க. நீங்க மட்டும் ஒரு மென் கிட்ட இப்படி நடந்துக்கலாமான்னு சொல்லி அவரோட கேள்வியை கேட்பாரு. ஆனா இவளுக்கு தான் கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்ல தெரியாது. அதனால அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, எதனால இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்கன்னு சொல்லி மாயா நைஸா எஸ்கேப் ஆவாங்க. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், உமன் சேஃப்டின்னு சொல்லி நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள பேசுறீங்களே, அப்படி என்ன பிரதீப் சேஃப்டி இல்லாத அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டாருன்னு சொல்லி இவங்க யாராவதுனால சொல்ல முடியுமா? கேட்டா என்னவாங்க, நான் ஃபீல் பண்ண அவர்கிட்ட அன்சேஃபா, ஆனா அவர் என்ன பண்ணாருனால எங்களால சொல்ல முடியாது அப்படின்ட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அர்ச்சனாவாகட்டும் விசித்ராவாகட்டும் இல்ல தினேஷ் ஆகட்டும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட அன்சேஃபா ஃபீல் பண்ணீங்கன்னா தொடர்ந்து அவர் கூட போய் எப்படி நீங்க பேசுனீங்க, விளையாடுனீங்க, டாஸ்க் பண்ணீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஒரு அன்சேஃபான விஷயம் நடந்திருந்ததுன்னா அது ஏன் அந்த வாரத்திலேயே நீங்க கமல் சார் கிட்ட சொல்லல அப்படிங்கறது அவங்களோட கேள்வி. கேட்டா அது ரொம்ப சென்சிட்டிவ், அதனால தான் நாங்க அப்ப அதை பேசாம
பேசாம விட்டோம்னு சொல்லி நல்லா சமாளிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் அன்சேஃப் பயம் அப்படிங்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரதீப்க்கு ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க அதுக்கு முன்னத்த வாரங்கள்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரதீப் இந்த வாரத்துல ஒரு தப்பும் பண்ணிட்டாரு. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே கேங்கா சேர்ந்து முடிவெடுத்து பிளான் பண்ணி பிரதீப்பை வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க கமலுமே துணை போயிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் நம்ம எல்லாரும் அவரை உலகநாயகன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே அவரு ஒரு சாதாரணமான மனுஷன் சொல்லி நிரூபிச்சிருக்காரு. பிரதீப்போட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கமல் ஒரு சேர்ல உட்கார்ந்து காட்டுவாரு தெரியுங்களா? சேம் அதே பொசிஷன்ல தான் ஒரு முடிவு எடுத்து பிரதீப்பை வெளியே அனுப்பியிருக்காரு கமல். அடுத்ததா கேப்டன்சியை பத்தி பார்த்தா இந்த சீசன்லயே வச்சு ஒர்ஸ்ட் கேப்டன் அப்படின்னா அது மாயாவை சொல்லலாம். ஏன்னா நேற்றுக்கு ஒரு இடத்துல கூட மாயா ஒழுக்கமா ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒன் சைடடா பயாஸ்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு விசித்ராவையும் அர்ச்சனாவையும் தினேஷையும் காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்ல மட்டும் தான் விளையாண்டுருக்கா. இதுல காமெடியான விஷயம் என்னன்னா விசித்ரா தினேஷ் அர்ச்சனா எல்லாம் பிரதீப்க்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவங்களும் அதே குற்றத்தை செய்யறவங்க தான். இந்த வாரம் இதுக்கு அகைன்ஸ்டா நான் உரிமை குரல் தூக்குறேன். போன வாரம் மாதிரியே இந்த வாரமும் எனக்கு கமல் சார் சப்போர்ட் பண்ணுவாரு. இவங்களை இந்த வாரத்துல நான் வெளியே அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அப்புறமா அர்ச்சனா நிக்சனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ அதிகப்படியான நேரம் ஐசு கூட தான் இருக்க. ஐசு வந்து பிரதீப் கிட்ட அன்சேஃபா ஃபீல் பண்ணிருக்கா. கண்டிப்பா அதை பத்தி உங்ககிட்டயும் சொல்லிருப்பா. நீ ஏன் போய் பிரதீப்பை சட்டையை பிடிச்சி எப்படி நீ இப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்காம இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பெண்களின் காவலன் நிக்சன் என்ன சொல்றாருன்னா, நான் கேட்கலன்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? நான் கேட்டனா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து என்னை கேட்டியா இல்லையான்னு கேட்கணும். நான் 1000 வாட்டி அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன். ஆனா அவன் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட பதில் சொல்றான். அதுக்கு மீறி நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் கமல் சார் கிட்ட சொன்னேன்னு சொல்லி பச்சையா ஒரு பொய் சொல்றான். ஏண்டா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. ஏதாவது ஒரு இடத்துல நீ போய் பிரதீப் கிட்ட என்ன நீ ஐசு கிட்ட பெண்கள் கிட்ட எல்லாம் ஓவரா பண்ணிட்டு இருக்க, ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, பாத்துக்கோ இதெல்லாம் கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லி எந்த இடத்துல பேசியிருக்க? ஒன்னு சண்டை வந்துச்சுன்னா என்ன பேசுறேன்னு புரியாத அளவுக்கு வாழ்னு கத்துவ, இல்லனா எதையுமே கண்டுக்காம ஓரமா போய் உட்காந்துக்குவ. ஐசு வந்து ஏன் ஓரமா போய் உட்காந்துட்டேன்னு கேட்டா, இல்ல அங்க இருந்தா நான் அவனை அடிச்சிருவேன்னு எனக்கு பயமா இருக்கு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி உன்னோட கெத்தவையெல்லாம் ஐசு கிட்ட காட்டிட்டு இருப்ப. போன வேலையை விட்டுட்டு நீயே ஐசுக்கு வேட்டி கட்டி விடுறது, சண்டை சொல்லி தர்றது, நல்லா எங்க ஏரியால எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமான்னு சொல்லி பேசுறது, இப்படி சம்பந்தம் இல்லாம சில கன்றாவியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. இதுல யாராச்சும் ஒன்ன வந்து ஏன் நீ அப்படி பண்ணலன்னு சொல்லி வேலிடா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உன்னால பதில் சொல்ல முடியல. அதனால பாவம் ட்ரிகர் ஆகி கத்திட்டு இருக்காரு நிக்சன். இதுல ஐசு வேற இடையில என்னோட வீட்ல எல்லாம் இந்த ஷோவை பாப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த அர்ச்சனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, இருக்கிறதுலே கீழ்த்தரமா எங்கிட்ட தான் பிரதீப் நடந்திருக்கான், அதெல்லாம் இவளுக்கு தெரியுமா தெரியாதா, அதெல்லாம் தெரியாம எதுக்குதான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ஐசு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், உங்க வீட்டுல நிக்சன் உனக்கு வேட்டி கட்டி விடுறது, நிக்சனுக்கு நீ முத்தம் கொடுக்கறது, அப்புறம் அந்த கட்டி விட்ட வேட்டியை அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்லி நிக்சன் உங்ககிட்ட பண்றது, அப்புறம் நீ தேவையில்லாம வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாமே உங்க வீட்டுல பார்க்க மாட்டாங்களா? எப்படி இந்த வாரத்துல உனக்கு ஓட்டுல வேட்டு வச்சிருவாங்க, அதனால ஒரு 4 நாளைக்கு தான் நீ ஏதாவது ஒன்று பேசிட்டு ஓடிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பாவம் நீ இல்லாம நிக்சன் தான் இந்த வீட்டுல என்ன பண்ணுவாருன்னு சொல்லி தெரியல. மொத்தத்துல நேத்து முழு நாளுமே பிக் பாஸ் வீடே ஒரு ரணகலமா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதுவும் குறிப்பா அர்ச்சனாவும் விசித்ராவும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த புள்ளி கேங்னு சொல்லப்படுற மாயா கேங்கையவே தரமா செஞ்சுட்டாங்க. இன்னும் சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் இந்த வாரத்துல காத்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த வாரம் தீபாவளி வேற வருது, அதான் காரணம் காட்டி எவிக்ஷன் இல்லன்னு சொல்லி விஜய் டிவி சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஒன்னு ஐசோ இல்லனா பூர்ணிமாவை வெளியே அனுப்பியே ஆகணுங்கிறது தான் இங்க ஏகப்பட்ட பேரோட கோரிக்கை. இல்ல பவர் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ஆர்ஜே பிராவோவை வெளியே அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை அடுத்த வாரத்துல நம்ம மக்கள் காட்டுவாங்க. நேற்றுக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா அண்ட் விசித்ராவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு, அதை எத்தனை பேர் ரசிச்சு பாத்தீங்க? இந்த வாரம் ஐசோ இல்ல பூர்ணிமா இவங்க 2 பேர்த்துல யாரு போவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்ல தீபாவளிக்காக எவிக்ஷன் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை எல்லாமே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.